வாழ்றதுக்கு ஏதாவது வழி வந்து அந்த சிம்பிள்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குமா சார்? நான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட மாதிரி அதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா சார்? வாழ்கிறதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையே என்னன்னா, நம்ம ஏன் ஒரு கடவுளை நம்ம உணரலாம். ம். உணரத்தான் முடியும். எதுக்கு அதுக்கு ஒரு ஒரு மனித உருவம் கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம்னா, நம்ம நல்லா இருக்கும்போது, இல்லை நம்ம மனசை நல்லா மாற்றிக்கும்போது, அந்த தெய்வம் மாதிரி நம்ம வாழலாங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். ம். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தணும்னா, அதுக்கு தான் வீட்டுக்குள்ளே நிறைய சாமி படங்களை வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். எந்த வீட்டுக்குள்ளே நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ண பார்க்குறோம். சில பேர் நிறைய படங்கள் வச்சா நான் நிறைய பாடுபடணும், நிறைய டெய்லி பூஜை பண்ணணும். அது உண்மைதான். நீங்கள் எந்த அளவுக்கு படத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்களோ எல்லாரையும் கவனிக்கணும். ம். பட் அட்லீஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற வீடெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ம். அப்படி இல்லாமல் இதெல்லாம் என்னென்னா நிறைய பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். இன்னொன்று நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான இல்லைன்னா ரசனை உள்ள படங்களை வீட்டுக்குள்ளே வைங்க. சும்மா ஏதோ கிடச்சிது, யாரோ சொன்னாங்க, ஏதோ நடந்துச்சுங்கிற மாதிரி குறிப்பாக நிறைய உக்ர தெய்வங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த மனமாற்றத்தை உங்கள் உடம்புக்குள்ளே கண்டிப்பாக பூத்தி விட்டுரும். உங்களுக்கு தெரியாது, உங்களை அறியாமல் அது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் சில சிம்பிள்ஸ் பயங்கர பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து பணத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஃப்ளோட்டிங்கே இல்லை, பணம் எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம்லேயே இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் பெருமாளோட படத்தை அதிக நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். குறிப்பாக பெருமாள் படமும் இருக்குது, நீங்கள் காதில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுன்னா, உங்களை அறியாமல் பணத்தை நோக்கி ஓட வைக்கும். எப்படியாவது அந்த செல்வம் சேர்க்கறத பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது நடத்தியே தீரும். இது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு.